ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அரசு அதிகாரம் அகாடமி. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கும் டிஎன்ஆர்எஸ்க்கும் ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டுருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஓகே, என்ன சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி வர அடுத்தடுத்தது பார்த்தோம்னா, ஓகே, இந்த டெஸ்ட் பேட்ச் யார் யாருக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஏ அண்டு பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் யூஸ் ஆகும். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 2026 குரூப் 2 அண்ட் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டது. ஓகே, என்ன இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம குரூப் 2 அண்ட் குரூப் 4 எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாப்பிக்கான பாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த 30 டேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவர் பண்ண போகிறோம். நோட் பண்ணிங்க, 30 டேஸில் பாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, யூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பை பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தாலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, அதாவது ஏப்ரல் 1 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் பார்த்தீங்கன்னா பாலிட்டி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டெஸ்ட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா 9 PM. நம்ம இந்த டெஸ்ட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஆடியோவாக கொடுத்துருவோம். எப்படின்னா பாருங்கள், பிடிஎஃப் மோடில் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுவோம். ரிவிஷன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கும். எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் டெஸ்ட்டு பேட்ச் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மென்டாருக்கே கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, பிடிஎஃப் வடிவில் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸ் நம்ம கொடுப்போம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கடைசி 5 வருஷத்துக்கான டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 4 பிடிஎஃப் வடிவில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். ஓகே, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பாலிட்டி கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். பிடிஎஃப் வடிவில் இருக்க பாலிட்டி கவர்மெண்ட் மெட்டீரியல் வழங்கப்படும். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷெட்யூல் பார்த்தாலாம். டெஸ்ட்டு ஷெட்யூல் பார்த்தாலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 1ஆம் தேதி ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகுது. 6th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி ஒரு நாள் கேப் இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகே, அடுத்து 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 7th பாலிட்டி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி ஏப்ரல் 5 பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்ற லெசனும், குடிமக்களும் குடியுரிமை லெசனும், அதே மாதிரி சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல் அப்படின்ற லெசனும் பார்த்தீங்கன்னா தேர்வு இருக்கும். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, 4th அடுத்த டெஸ்ட் 4வது டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி 8th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் மனித உரிமை ஐக்கிய நாடு சபையும் அப்படின்ற லெசனும், நீதித்துறை அப்படின்ற லெசனும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும். ஓகே, 5வது டெஸ்ட்டு 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் அரசாங்க அமைப்புகள் அப்படின்ற லெசனும், தேர்தல் அரசியல் கட்சிகள் அப்படின்ற லெசனும், மனித உரிமைகள் லெசனும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வடிவில் நம்ம கொடுத்துருவோம். பிடிஎஃப் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு உங்களுடைய மதிப்பெண்களை நமக்கு கொடுக்கணும். வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடணும். நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான் நம்ம கொஸ்டின்ஸும் சென்ட் பண்ணுவோம். அப்படின்றப்ப நீங்கள் டெஸ்ட் எழுதி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு அனுப்பணும். ஓகே, அடுத்த டெஸ்ட்டு 11ஆம் தேதி 9th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் அரசாங்கங்களின் வகைகள் அப்படின்ற லெசனும், அதேமாதிரி உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற லெசன் அண்டு சாலை பாதுகாப்பு அப்படின்ற லெசன் பார்த்திங்கன்னா டெஸ்ட் இருக்கும். பாலிட்டி ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் பாலிட்டின்றது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஓகே, நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்து 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற லெசனும், நடுவண் அரசு அப்படின்ற லெசனும், மாநில அரசு அப்படின்ற லெசனும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும். 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அப்படின்றதும், இந்தியாவின் சர்வதேச உறவுகள் அப்படின்ற லெசனும் பார்த்தீங்கன்னா தேர்வு. 17ஆம் தேதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படின்ற லெசனும், உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்ற லெசனும் தேர்வு. அடுத்து 19ஆம் தேதி சமூக நீதி, தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி அப்படின்ற லெசனும், 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் அரசியல் சிந்தனைகள் அப்படின்ற லெசனும் தேர்வு. 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற லெசன் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் சட்டமன்றம் மற்றும் ஆட்சித்துறை அப்படின்ற 2 லெசன்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும். 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இந்திய நீதித்துறை, இந்தியாவின் கூட்டாட்சி அப்படின்ற லெசன் பார்த்தீங்கன்னா தேர்வு இருக்கும். அடுத்து 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இந்தியாவின் நிர்வாக அமைப்பு மற்றும் தேச கட்டமைப்பின் சவால்கள் அப்படின்ற 2 லெசன்கள் பார்த்தீங்கன்னா தேர்வு இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டெஸ்ட்
அடுத்து பார்த்தீங்கன்னா 6th to 12th வரையும் எல்லா லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா கவர் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் 6th to 12th வரையும் இருக்க ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நடக்கும். ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டாப் குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு எந்த லெசனுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் எல்லா லெசனும் கொடுத்துருக்கோம். அடுத்து 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு 2வது டெஸ்ட்டு இருக்கும். எந்த ஒரு டெஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண பாருங்கள். ஓகே, இந்த டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தாலாம். ஓகே, இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 199, அதாவது ₹199 பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணி இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஜிபே ஃபோன்பேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணிடலாம். ஜிபே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கோம் 6381249063. இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஜிபே ஃபோன்பே பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு இதே நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாக நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 199 ஜிபே ஃபோன்பே. அதை அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஷெட்யூலை பார்த்தீங்கன்னா நான் இதில் டெலிகிராமில் நான் சென்ட் பண்ணுறேன். டெலிகிராமில் போய் ஜாயின் பண்ணி நீங்கள் டெஸ்ட் ஷெட்யூலை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஷெட்யூல் வேணும்னாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.